வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லாய்டு இன்வெர்டர் ஏசி. இதில் வந்து கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஆனால் இது போர்டில் வந்து கம்ப்ளைண்ட் எதுவும் கிடையாது. பட் ஆனால் அவங்க கம்ப்ளைண்ட்டுன்னு நினச்சி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் ஒரு எரர் வரும். இங்கே பாருங்கள் என்ன காட்டுதுன்னு பாருங்கள். ஓகேவா, சிஎல்னு காட்டிக்கிட்டே இருக்கா. இதை நான் இன்னும் ஏசி ஆன் பண்ணல. ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிஎல்னு வந்துட்டு போயிட்டே இருக்கும். அவுட்டோர் போர்டு ஆன் ஆகிடுச்சு. ஆனால் இந்த ஏசி ஆன் பண்ணிங்கன்னா ஓடும். இங்கே பாருங்கள், ஏசி ஆன் ஆகிடுச்சு. அப்போ 24 டிகிரி சென்டிகிரேட் வந்துடுச்சா. ஃபேன் மோட்டர் ஆன் ஆகிடுச்சு. கம்ப்ரஸர் ஆன் ஆகும். சிஎல் ஆனால் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் சிஎல்னு அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா போகவே போகாது அது. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ஃபில்டர் க்ளீன் எரர். இது இந்த ஃபில்டர் க்ளீன் எரரை வந்து கிளியர் பண்ணுறது எப்படிங்கிறது தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது வந்து கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேன் மோட்டர் ஆஃப் ஆகிறதுக்கான கவுண்ட். இது 55 54ன்னு குறைஞ்சிக்கிட்டே வருதா. 0 வந்தோன்னா ஃபேன் மோட்டர் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா. அந்த சிஎல் ஃபில்டர் க்ளீனிங் எரர் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரிமோட்டில் லாய்டு ரிமோட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபில்டர் வந்து ஃபுல் டஸ்ட்டாக இருந்தால் இந்த எரர் வரும். ஃபில்டர்லாம் க்ளீன் பண்ணி போட்டிங்கனாலும் எரர் வரும். அப்போ வந்து என்ன பண்ணுங்கள், அந்த டர்போ பட்டன் இருக்குல்ல, டர்போ பட்டனை 4 தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிடும்.